துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அதையே பண்றதா சொல்றீங்க. இதுக்கு மேல என்ன பொருத்தம் வேணும்? ஐயா, நீங்க வருத்தப்பட வேணாம். இந்த முறை தொழில் அமோகமா நடக்கும். கடந்த ஒரு 6 மாசமா இந்த தொழில் சரியா நடந்திருக்காதேம்மா. இது உங்க கையை விட்டு போயிட்டு திரும்ப உங்க கைக்கு வந்திருக்கணுமே, கரெக்டா? ஆமாங்கய்யா, இப்பதான் கைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இனிமே உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த தொழில் உங்களை பல இடத்துக்கு கூட்டிட்டு போகும். கடவுளே, இவர் பெரிய அகத்தியரு. அப்படியே எதிர்காலத்தை கணிச்சு சொல்லிடுவாரு. ஆலய மண்டையும் பாரு. ஐயா, இது என் சின்ன பையனோட ஜாதகம், இது அவன் பொண்டாட்டியோட ஜாதகம். 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்து ஏதாவது குறைகள் இருந்தா நிவர்த்தி பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்துரலாமா? அவளுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் சொல்ற இல்ல? மா, இந்த ஜாதகக்காருக்கு இப்பதாமா ஒரு நல்ல மனநிலை வந்திருக்கு. இத்தனை நாள் அவர் எடுத்த முடிவுகள்லாம் தவறாவே இருந்திருக்கும். இப்ப புதுசா ஒரு வேலையில சேர்ந்திருப்பாரு. ஆமாங்க ஐயா. இதுக்கப்புறம் அவருக்கு இந்த வேலையில பெரிய முன்னேற்றமா தான் இருக்கும். தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். பண்ற வேலையை சிறப்பா செய்ய சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். என் பையன் என் மருமக தொடங்கி இருக்கிற கம்பெனியில தான் வேலை பார்க்க போறான். அதே தொழில தான் அவனும் பண்ண போறான். ஓ அப்படியா? குடும்பத்துக்குள்ளேயே 2 பேரும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும்போது ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ணா அமோகமா வரும். அதனால எந்த குழப்பமும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லதுயா. இவருக்கு 2 குழந்தை பாக்கி இருக்க. ஏதாவது குழந்தை இருக்கா? நான் சொல்லலம்மா, கட்டம் சொல்லுது. 2 குழந்தை பாக்கி இருக்கிறதா சொல்லுது. நீங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. இதானமா அவங்க மனைவியோட ஜாதகம்? இவங்க தான் மனைவினா. இந்த ஜாதகக்காரருக்கு அவங்க மனைவி ஜாதகத்தை தவிர இன்னொரு வீடு இருக்கிறதா கட்டம் சொல்லுதுமா. ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த ஜாதகக்கார் பேர் என்ன சொன்னீங்க? ரகுவா? ரகுவுக்கு இன்னொரு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா கட்டங்கள் சொல்லுது. அநேகமா அதுக்கான நடவடிக்கை இப்போதே தொடங்கி இருக்கணுமே. நீங்க தான் இந்த ஜாதகக்காரராமா? ஆமா. இந்த ஜாதகத்துல 8ஆம் இடத்துல கேது இருக்குமா.
8ஆம் இடத்துல கேது இருந்தா திருமணம் ஆகாமலே போகும். அப்படி ஆயிருந்தா கூட அந்த திருமணம் தடைப்பட்டு முறிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது, உங்க கணவருக்கும் நல்லது. என்னங்க சொல்றீங்க? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் ராகு காலத்துல எலும்புச்சம்பளத்தை வச்சு விளக்கேத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா ராகு கேது தோஷம் குறையும். அது மூலமா திருமண வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும். சரிங்க, நான் அவளை பண்ண சொல்றேன். சம்மந்தி அம்மா, ஜோசியர் சொல்றத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேட்டுக்கங்க. பூர்ணி கிட்ட சொல்லி அவர் சொன்ன பரிகாரத்தை சரியா பண்ண சொல்லுங்க. இதுல விளையாட்டா இருந்துற போது உங்க பொண்ணு ஐயா எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாரு பாத்தீங்களா? அவர் சொல்ற பரிகாரத்தை பண்ண சொல்றேன் சம்பந்தி. சரிங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேன். இந்தாங்க. அம்மா, மறக்காம தோசை நிவர்த்திக்காக பரிகாரம்லாம் பண்ணிருங்கம்மா. உங்களோட ஜாதக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது நீங்க எதையும் பெருசா நம்பக்கூடிய ஆள் இல்லைன்னு தெரியுது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை ஒரு வேலையா நினைச்சு பண்ணிருங்க. எந்த செயலுக்கும் ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கும் ஒரு விளைவு இருக்கும். அது உங்களை காப்பாற்றும். அப்போ நான் வரட்டுமா? வாங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. வரங்கய்யா, வரலாம். வாங்க ஐயா. பூர்ணி வா, வாடி வா. கேண்டி, இப்பதானடி கனவு கண்டன்னு சொன்ன, பின்னாடியே ஜோசியர் வந்து அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ பூர்ணி. ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையாவே சில விஷயம்லாம் நமக்கு சுட்டி காட்டும். அப்பவே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கையை மாத்திக்கணும். அப்படி நடந்துக்கிட்டா அதுல இருந்து தப்பிச்சிடலாம். இல்லனா நல்லா அடிபட வேண்டியதுதான். இப்ப நான் என்னமா பண்ணணும்? அவர் சொன்னதை கேட்டல, கொஞ்ச நாளைக்கு அந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டே வா. அப்பதான் உனக்கும் நிம்மதியா இருக்கும், எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். நீ எங்களை இப்படி அடிக்கடி போன் பண்ணி கூப்பிட்டாவே எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. சரி விடு, இனிமே நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன்.